குர்ஆன் பேசும் விஞ்ஞானம் என்ற தலைப்பின் கீழ் இன்று பெருவெடிப்பு கோட்பாடு தி பிக் பேங் தியரி என்பதனை பார்ப்போம். பெருவெடிப்பு கோட்பாடு என்றழைப்பது பிரபஞ்சத்தின் தோற்றத்தை குறித்து விளக்குவதற்கான ஒரு கோட்பாடாகும். பெருவெடிப்பு எனும் சொற்பதத்தை அமெரிக்க விஞ்ஞானியான ஜோர்ஜ் கேமோ என்பவரே பயன்படுத்தினார். பிற்கால பகுதியில் இச்சொல் மேலும் பிரபல்யம் அடைந்தது. பின்னர் 1927ஆம் ஆண்டளவில் ஜார்ஜஸ் லெமாட்ரே என்பவரினால் இக்கோட்பாடானது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இக்கோட்பாடானது பிற்பட்ட காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை, ஆய்வுகள் மற்றும் வானியலாளர்களின் மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் என்பன இக்கருத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருந்ததுடன் இக்கோட்பாட்டிற்கு வலுச்சேர்ப்பதாகவும் அமைந்தது. இந்த பெருவெடிப்பு எனப்படுவது பிரபஞ்சமானது ஆரம்பத்தில் மிக அடர்த்தி கூடிய ஒரு மிகச்சிறிய புள்ளியாக திகழ்ந்தது. பின்னர் இவற்றில் ஏற்பட்ட அதி உயர் அமுக்கம் காரணமாக விரிசலின் மூலம் இந்த பிரபஞ்சம் தோற்றம் பெற்றது. இதன் விளைவாகவே மில்கி வே எனப்படும் பால்வீதிகள், ஸ்டார் ஜோன், நட்சத்திர மண்டலங்கள், மேலும் நட்சத்திரங்கள், கிரகங்கள், சூரியன், சந்திரன் என்பன தோற்றம் பெற்றன. இந்நிகழ்வானது அண்ணளவாக 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு நிகழ்வாகும். இந்நிகழ்வு பற்றி புனித அல் குர்ஆன் பின்வருமாறு எளிமையாக விவரிக்கின்றது. நபியின் கூற்றை நிராகரிப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள், பூமி அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம். எம்முடைய இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? அல் குர்ஆன் 21வது அத்தியாயம் 30வது வசனம். அதுபோன்று அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் குறிப்பிடும்போது, பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது அதை படைக்க நாடினான். ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும், மேலும் நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்புடனாயினும் பாருங்கள் என்று அவன் கூறினான். அதற்கு அவை இரண்டும் நாங்கள் விருப்புடனேயே வருகின்றோம் என்று கூறின. அல் குர்ஆன் 41வது அத்தியாயம் 11வது வசனம். மேற்குறிப்பிட்ட வசனமானது ஆரம்பத்தில் வானம் புகையாக இருந்தமையினை குறிப்பிடுகின்றது. அல் குர்ஆன் தஹாஹூன், புகை மண்டலம் என்ற சொல்லை கையாளுகின்றது. இவ்வசனத்தில் அல் குர்ஆன் புகை மண்டலம் என்று குறிப்பிடுவதற்கான காரணத்தை ஆராய்கையில், பெருவெடிப்புக்கு பின்னர் உண்டான தூசி துணிக்கைகள் ஒன்றிணைந்ததன் மூலமாகவே கிரகங்கள், உடுக்கள் தோற்றம் பெற்றன. மேலும் இயற்பியல் விஞ்ஞானியான பீட்டர் ஹிக்ஸ் தனது 34வது வயதில் இப்பிரபஞ்சம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சிறு துணிக்கையினால் ஆக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இருந்த போதிலும் அன்றைய காலத்தில் அவரின் கருத்தை பெரும்பாலான நவீன அறிவியல் விஞ்ஞானிகள் கூட ஏற்கவில்லை. மாறாக இவரின் அன்றைய எதிர்வுகளை CERN ஆய்வுகூடம் ஆய்வு ஒன்றின் மூலமாக நிரூபித்தது. மேற்படி ஆய்வானது புரோத்திரன் மற்றும் நியூத்திரன்களை எதிர் திசையில் மிக வேகமாக மோதச் செய்து அதனூடாக பிரபஞ்சத்தை தோற்றுவித்ததாக நம்பப்படும் அணுக்களை தோற்றுவிக்கும் செயல்முறையாகும். இவ்வெடிப்பின் போது வெளியிடப்பட்ட பாரிய சக்தி காரணமாக சடப்பொருட்கள், ஈர்ப்பு விசை, மின்காந்த இயல்பு என்பன தோன்றியதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். பிரபஞ்சம் ஆரம்பிக்கப்பட்ட போது தோன்றிய கதிர்வீசல்கள் இன்றும் காணப்படுவதாக கண்டறிந்துள்ளனர். இவ்வாறான கதிர்வீசல்கள் பிந்திய கதிர்வீசல்கள் எனப்படுகின்றது. இவ்வாறு அல் குர்ஆன் மிக அழகான முறையில் தெளிவாக பெருவெடிப்பு பற்றி பேசியுள்ளது. அல் குர்ஆனில் கூறப்படும் விஞ்ஞான கருத்துக்களை பார்த்து விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்களும் மக்களும் வியந்து பார்க்கின்றனர். மேலும் இஸ்லாத்தின் பால் கவரப்பட்ட விஞ்ஞானிகளும் உள்ளனர். எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இது போன்ற பிரயோசனமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.